ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் தரேன். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வார்னர் ப்ரோஸ் பிரசன்ல பிராட் பிட் நடிச்சு வெளிவந்திருக்க F1 ரேசிங் தி மூவி, அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்குற முன்னாடி ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் பிராட் பிட் தான் நடிச்சிருக்காரு. அவர் ஒருத்தர் தான் சேலபிள் ஆக்டர் இந்தியாவில் சொல்கிறேன். மற்றவங்களாம் வந்து நமக்கு யாருமே தெரியாது, மேபி பெரிய ஆக்டராக கூட இருக்கலாம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஹாலிவுட்ல இது வரைக்கும் வரவே இல்லை, ஒரு புது கதை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ஆக்சுவலாக வந்து டாம் க்ரூஸோட மாவரிக் படத்தோட செகண்ட் பார்ட்டோட கதை மாதிரி தான் ஏறக்குறைய இருக்கும். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இவர் வந்து வயசான ரேசர். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி F1 ரேசிங் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவருக்கு முதல்ல செம்மையாக அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் ரேசிங் விட்டு வெளியே போயிட்டார். ஸோ திரும்ப உள்ளே வந்து கம்பேக் கொடுத்து ஒரு டைட்டில் வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி. இவர் உள்ளே வரும்போது அங்கே இருக்க யங்கான ரேசர்ஸ்லாம் இவரை எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி அதை இவர் எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறாரு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே போகும். படம் ஃபுல்லாகவே ரேசிங் தாங்க. ஒரு சீட்டேஜிங் த்ரில்லர் மாதிரி தான் அந்த படமே இருக்கும். அந்த ரேஸ் போகும்போது என்னாகும் அப்படின்னு நமக்கே தோணிக்கிட்டு இருக்கும். எக்ஸாக்டாக ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு கதை என்னன்னு முன்னாடியே தெரியும், எப்படியும் இவன் போய் ஜெயிச்சிருவான் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் நடக்கிறதே வேற. ஒரு தடவை கூட அவர் ரேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே மாட்டார். தலைவர் ஓட்டுவார், ஆக்சிடென்ட் ஆகும், தலைவர் ஓட்டுவார், ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரேசராக இருந்தால் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிராட் பிட் ஃபேனா இல்லை அஜித் குமார் சார் ஃபேனா, கண்டிப்பாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ரேசிங் பற்றி தான் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரேஸ் லவர்னாலும் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டாடா, பை பை.